திருமலை திருப்பதி பிரம்மோற்சவத்தின் 2ஆம் நாள் காலை சின்ன சேஷ வாகனத்தில் பெரிய பெருமாள், பெரிய திருவடி கருடன், சிறிய திருவடி அனுமன். இவ்வாறு சொல்வது போல பிரம்மோற்சவத்தில் பெத்த சேஷன், அதாவது பெரிய சேஷன், சின்ன சேஷன் என்ற வாகனங்களில் சேஷாத்திரியான மலையப்ப சுவாமி எழுந்தருளியுள்ளார். பெத்த சேஷனுக்கு 7 சிரசுகள், சின்ன சேஷனுக்கு 5. என்ன இந்த 5 என்பது ஒரு தத்துவம். பதஞ்சலி முனிவர் அவரது யோக சூத்திரங்கள் என்பது யோக தரிசனம். அதில் பல விஷயங்களை பதஞ்சலி முனிவர் பதிவு செய்திருக்கிறார். முக்கியமானது, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது, யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி. முதலில் 5, இப்பொழுது 8, பின்னர் மீண்டும் 5. இந்த 8ம் யோகத்தின் அங்கங்கள். இவற்றில் யமம், நியமம் ஆகியவை 2. யமம் என்பதில் ஒரு 5, நியமம் என்பதிலும் ஒரு 5. இது ஒரு மனிதனுக்கு அவசியமானது, கலியுகத்தில் அவசரமானது. இந்த யமம் என்பது என்ன? அந்த 5 எது? முதலாவது அஹிம்சா. எந்த பிராணிக்கும் எந்த விதத்திலும் சிறிதும் தொல்லை கொடுக்காமல் இருப்பது. 2வது சத்திய, நல்லெண்ணத்துடன் கபடமில்லாமல் இனிய சொற்களில் உண்மையே பேசுவது. 3வது அஸ்தேய, திருடாமை, எவ்விதத்திலும் பிறருடைய உரிமைகளையும் உடைமைகளையும் திருடாமல் இருப்பது. பிறருடைய சொத்தை அபகரிக்காமல் இருப்பது. 4வது பிரம்மச்சாரி, மனம், வாக்கு, உடலினால் எந்த நிலையிலும் எந்தவிதமான சிற்றின்பங்களையும் நுகராமல் வாழ்வது. 5வது அபரிக்கிரக, உடலை பேணுவதற்கு வேண்டியதை, அதைத் தவிர பிற போகப் பொருட்களை சேர்த்து கொள்ளாமல் இருப்பது. காரணம், இந்த உடல் ஓர் ஆலயம், உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பாலயம், வள்ளல் பிராணார்க்கு வாய் கோபுரவாசல், தெல்லத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப் புலனைந்தும் காளா மணிவிளக்கு என்கிறார் திருமூலர். 5 பார்த்தோம். அந்த 5 யமம், அதாவது அஹிம்சா, சத்யா, அஸ்தேய, பிரம்மச்சாரிய, அபக்ரியா. அடுத்து நியமம், அது ஒரு 5. 1 சௌச, உள்ளும் புறமும் எப்பொழுதும் தூய்மையாக வைத்துக் கொள்வது. 2 சந்தோஷம், பிரியமானது, பிரியமில்லாது, சுகமானது, துக்கம் சேர்ப்பது. இவைகள் நேரும்போது எப்பொழுதும் மலர்ந்த முகத்துடன் இருப்பது. 3 தப, ஏகாதசி மட்டுமின்றி ஏனைய விரதங்கள் பல உள்ளன. அந்த விரதங்கள், உபவாசங்கள் ஆகியவற்றை தவறாமல் மேற்கொள்வது. 4வது சுவாத்தியாய, மேன்மைக்கு வழிகாட்டக்கூடிய நூல்களை கற்பது. பகவான் நாமம் சொல்வது, பகவத் குணங்களை பாடுவது. 5வது ஈஸ்வர பிரணிதான,
அனைத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் செய்து அவர் ஆடைகளை நிறைவேற்றுவது, அதாவது கடமைகளை ஆற்றுவது. ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவான் கண்ணன், நானும் கடமைகளை ஆற்றிக் கொண்டுதான் இருக்கிறேன் என்று அருளுகின்றார். நாராயணா என்னும் நாமம் நன்மையைத் தரும் என்பதை அனுபவத்தில் கண்டறிந்தேன் என்கிறார் திருமங்கை ஆழ்வார். அது மட்டுமா, நற்குலத்தில் பிறக்க வைக்கும், ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், அடியார்களின் கொடிய துயரங்களை எல்லாம் தரை மட்டமாக்கிவிடும், வைகுண்ட பதத்தைத் தரும், அங்கே பெருமாளுக்கு கைங்கரியம் செய்யும் பாக்கியத்தை அளிக்கும், வல்லமை தரும், எதையெல்லாம் விரும்புகிறோமோ அதையெல்லாம் கொடுக்கும், பெற்ற தாயை விட நன்மைகளைத் தரும். அற்புதமான பாசுரம் திருமங்கையாழ்வாரின் பெரிய திருமொழி பாசுரம் 9. குலம் தரும் செல்வம் தந்திடும், அடியார் படு துயராயனவெல்லாம் நிலந்தரச் செய்யும், நீல் விசும்பருள் அருளொடு பெருநிலம் அடிக்கும், வலம் தரும் மற்றும் தந்திடும், பெற்ற தாயினும் ஆயின செய்யும், நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன், நாராயணா என்னும் நாம் அந்த ஸ்ரீமன் நாராயணன் சின்னசேஷ வாகனத்தில். திருமலை திருப்பதி பிரம்மோற்சவத்தின் 2ஆம் நாள் இரவு மலையப்ப சுவாமி கலைவாணியாக திருக்கோலம், அம்சவாகனம் எனும் அன்னவாகனம். மகாகவி பாரதியார் பாடிய சரஸ்வதி வணக்கம். வெள்ளை கமலத்திலே அவள் வீற்றிருப்பாள், புகழ் ஏற்றிருப்பாள், கொள்ளை கனியிசைதான் நன்கு கொட்டுநல் யாழினை கொண்டிருப்பாள். கள்ளக் கடல் அமுதை நிகர் கண்டதோர் பூந்தமிழ் கவி சொல்லவே, பிள்ளை பருவத்திலே என்னை பேண வந்தாளருள் பூண வந்தாள். பிள்ளை பருவத்தில் கற்காதது பெருந்தவறு, அதிலும் கசடரக் கற்றாலும் இறைவனை தொழாமல் இருப்பது தவறுகளிலும் தலையானது. மகாவிஷ்ணுவே வேங்கடமுடையானாக, சீனிவாசனாக, மலையப்ப சுவாமியாக, கலைவாணியாக அன்னவாகனத்திலே எழுந்தருளியிருக்க அவர் திருப்பாதங்களில் சரணடைந்தால் அந்த மனக்குற்றங்கள் அகலும் என்பது நிச்சயம். கல்வி, செல்வம்,
வீரம். கல்வியால் செல்வம் பெறலாம், வித்தையால் வீரம் பெறலாம். முதன்மையானது கல்விதான். அதனால் தான் முறையாக வரிசையாக கலைமகள், அலைமகள், மலைமகள் என்ற பேச்சு அமைந்திருக்கிறது. சர்வாலங்கார ரூபிணியாக சரஸ்வதி தேவி, கரங்களிலே வீணை, வாணி, வீணா வாணி, நான்முகன் பிரம்மாவின் நாயகி, 64 கலைகளுக்கும் அதிபதி, சத்தியலோகத்தில் சாத்விக தேவி. சப்த சுரங்கள் எனப்படும் 7 சுரங்களும் அவள் விரல்களை முத்தமிடுகின்றன. மனிதன் எனும் வீணையில் பக்தி எனும் நரம்புகளை மீட்டு உயர்வடையச் செய்யும் கலையுலக மாதா. சரஸ்வதிக்கு ஏன் கோயில் இல்லை? பிரம்மாவுக்கு 3 பத்தினிகள், சரஸ்வதி ஒருத்தி. காயத்ரி, சாவித்ரி என்று இன்னும் 2 பேர். காயத்ரி மந்திரம் தலைசிறந்த மந்திரம். அந்த மந்திரத்தின் வெளிரூபமாக இயக்கப்பட்ட சந்தஸ், சந்தஸ் என்பது மீட்டர். அந்த சந்தஸ் தான் காயத்ரி. அதன் உள்ளுயிராக இருக்கிற ஜோதி, அந்த சக்திக்கே சாவித்ரி என்று பெயர். சகல தேவதைகளுக்கும் சாரமாக உள்ள மந்திரத்துடன் சம்பந்தப்பட்ட போதிலும் அந்த 2 பேருக்கும் கோயில் இல்லை என்பது இருக்கிறது. பதிக்கு இல்லாதது, அதாவது பிரம்மனுக்கு இல்லாதது எங்களுக்கும் வேண்டியதில்லை என்று அவர்கள் வைத்துவிட்டதுதான் காரணம். இப்படி பார்த்து கொண்டு போகும்போது நாரதற்கும் கோயில் இல்லை என்ற காரணம் தெரிகிறது. பக்தி சூத்திரமே அவர் பண்ணியதுதான். சதா சர்வகாலமும் நாம சங்கீர்த்தனம் பண்ணிக்கொண்டிருக்கும் ஊருக்கு ஊர் கோயில் இருக்கணும். ஆனால் கோயிலே இல்லை என்றால் என்ன காரணம்? தந்தையான பிரம்மாவுக்கும் 3 தாயார்களுக்கும் ஆலயம் இல்லாத போது பிள்ளை மட்டும் ஆலயத்தில் வசிப்பாரா? மாதா பிதாக்களுக்கு இல்லாத போது தமக்கும் வேண்டாம் என்று சத்புத்திர தர்மத்தை அவர் பின்பற்றுகிறார். பூரண பிரம்மசக்தி, வித்யாவதி தேவதை, கலை மடந்தை, அறிவு தெய்வம். அந்த தெய்வம் ஹம்சவாகனத்தில். சரஸ்வதி பூஜை பண்ணுகிறோம். அவளை பற்றி ஸ்தோத்திரங்கள் மகான்கள் பண்ணியிருப்பது நிறைய. கம்பர், ஒட்டக்கூத்தர், குமரகுருபரர், பாரதியார் போன்றவர்கள் தமிழில் பண்ணியிருக்கிறார்கள். முத்துசாமி தீட்சிதர் முதலானவர்கள் அவள் மீது செய்திருக்கும் கீர்த்தனைகளை பாடுகிறோம். குழந்தையாக பள்ளிக்கு போக ஆரம்பிக்கின்ற பொழுது அவள் மேல் ஸ்லோகங்கள் சொல்ல பிரியத்துடன் பக்தி பண்ண ஆரம்பித்து விடுகிறோம். தமிழ்நாடு பூராவிலும் கூத்தனூர் என்ற ஒரு இடத்தில் சரஸ்வதி ஆலயம் இருக்கிறது. அது ஒட்டக்கூத்தர் கட்டிய கோயில். கூத்தனுடைய ஊர் கூத்தனூர். காஞ்சி காமாட்சியம்மன் ஆலயத்தில் சரஸ்வதிக்கு சந்நிதி உண்டு. அது கூட பிரம்மபத்னியான சரஸ்வதி இல்லை என்றும் ராஜராஜேஸ்வரிக்கு மந்திரினியாக இருக்கும் ராஜசியாமளைத்தான் அந்த மகா சரஸ்வதி என்றும் ஒரு வித்தியாசம் சொல்வதும் உண்டு. சரஸ்வதிக்கு பிம்பம் சந்நிதியிலுள்ள மற்ற கோயில்களிலும் அவை முக்கியமான இடம் பெறாமல் ஏதோ ஒரு மூலையில்தான் இருக்கின்றன. மொத்தத்தில் பிரம்மா மாதிரியே சரஸ்வதிக்கும் கோயில் முக்கியம் தரப்படவில்லை. ஆனால் பிரம்மாவிடம் ஜனங்களுக்கு விசேஷ பக்தி, மரியாதைகள் இல்லாதது போல சரஸ்வதிக்கு இல்லாமல் இல்லை. அவளை எல்லோரும் நிரம்ப பக்தி செய்கிறார். பதிவிரதைகள் புருஷனுக்கு இல்லாத எதையும்
தாங்கள் அனுபவிக்க மாட்டார்கள். சரஸ்வதி பிரம்மாவின் நாக்கிலேயே உட்கார்ந்து கொண்டிருக்கும் பதிவிரதை. அதாவது பிரம்மாவின் நாக்குதான் அவள் குடியிருக்கும் கோயில். சக்திகளை வழிபடுவதற்கென்றே நவராத்திரி என்று வைத்து பூஜை பண்ணும் போது துர்கா லட்சுமிகளுடன் அவளும் வந்து சரஸ்வதி பூஜை பெறுவாள். அதோடு சரி, பதியை நீக்கி பொது ஸ்தலத்தில் கோயில் என்று வைத்து ஊர்கூடி நித்திய பூஜை உற்சவாதிகள் பண்ணுவதற்கு அவள் ஒப்புக்கொள்ள மாட்டாள். அதனை நினைத்துதான் என்னவோ திருமலையப்பன், திருவேங்கடமுடையான் சீனிவாசன் இந்த பிரம்மோற்சவ திருவிழாவில் சரஸ்வதி கோலத்திலே ஹம்ச வாகனத்திலே எழுந்தருளி உற்சவத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். பிரம்மாவுக்கு கோயில் பூஜை என்று எதுவும் இல்லாவிட்டாலும் வேதாந்தம் அபியாசம் செய்கிற ஸ்மார்த்தர்கள் குரு தியானத்தில் ஆரம்பிக்கும் போது, நமஸ்காரம் பண்ணும் போது பிரம்மா நமஸ்காரம் வாங்கிக் கொண்டு விடுகிறார். இப்படிதான் வியாச பூஜை என்பதாக ஆண்டுதோறும் சந்நியாசிகள் குரு பரம்பரா பூஜை செய்யும் போது அதில் சரஸ்வதி, நாரதர் ஆகிய 2 பேருக்கும் கூட பூஜை சொல்லி இருக்கிறது. பிரம்மாவை முதல் கடவுளாக என்றைக்குமே உலகத்தில் உபாசித்ததாக தெரியவில்லை. பண்டிகைகள் ஏராளமாக உள்ளன. ஆனால் பிரம்மாவுக்கு என்று ஒரு பண்டிகையும் இல்லை. நாட்டில் இத்தனை 1000 கோயில் இருந்தும், ஏகப்பட்ட சந்நிதிகள் இருந்தும், அநேக உற்சவாதிகள் நடத்தப்பட்ட போதிலும் பிரம்மாவுக்கு எதுவுமே காணும். அபூர்வமாக எங்கேயாவது புஷ்கர் மாதிரி ஒரு திருத்தலத்தில்தான் தேடி தேடி அவருக்கு ஒரு கோயில் காணப்படுகிறது. பிரம்மாவுக்கு உற்சவாதிகள் ஏதும் நடத்தப்படவில்லை எனினும் பிரம்மா நடத்திய உற்சவம் பிரம்மோற்சவம். இந்த அருளுலாவை தரிசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அம்ச வாகனத்திற்கு முன் ஒரு சிறிய தேர் செல்லும். அதனை பிரம்ம தேர் என்று போற்றுகின்றனர். கும்பகோணத்தில் பிரம்மாவுக்கு தனி கோயில் இருப்பது பலருக்கு தெரியாது. காஞ்சிபுரத்தில் யமலோகத்தில் கணக்கு எழுதும் சித்திரகுப்தனுக்கு அபூர்வமாக கோயில் இருக்கிறதென்றால், கும்பகோணத்தில் இந்த ஜன்மாவை தரும் பிரம்மாவுக்கும் அபூர்வமாக கோயில் இருக்கிறது. திருக்கண்டியூர் என்று திருவையாற்றுக்கு அருகில் உள்ளது ஒரு கோயில். அது சிவபெருமான் பிரம்மாவுக்கு ஆதியில் இருந்த 5 தலைகளில் ஒன்றை சேதித்த திருத்தலம். அங்கே சிவனுக்கு பிரம்மசிரக்கண்டீசர் என்று திருநாமம். அங்கே பிரம்மாவுக்கும் சந்நிதி இருக்கிறது. கொங்கு நாட்டில் உள்ள திரிமூர்த்தி திருத்தலமான பாண்டி கொடுமுடியிலும் காணலாம். திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் உத்தமர் கோயில். அக்கோயிலில் திரிமூர்த்திகளுக்கும் சன்னதி இருப்பதில் பிரம்மாவும் இருக்கிறார். சிதம்பரத்தில் பிரம்மாவியே சண்டேஸ்வரர் என்று சொல்லி கனக சபையை சுற்றி வரும்போது அவருக்கு ஒரு சின்ன கோஷ்டம் காட்டுகிறார். ஆனால் இதெல்லாம் கடலில் ஒரு சிறு துளி மாதிரிதான். திருச்சி சமயபுரத்திற்கு அருகில் உள்ளது திருப்பட்டூர். இறைவன் பிரம்மபுரீஸ்வரர், இறைவி பிரம்மநாயகி. இதுவே கோயிலின் பெயர். திருப்பட்டூர் திருத்தல திருக்கோயிலில் பிரம்மனுக்கு தனிப்பெரு சன்னதி, அதிலும் பெரிய வடிவம். பொதுவாக கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். இந்த 4 யுகங்களிலும் பகவானின் அவதாரம் தசாவதாரம். இவை மட்டுமின்றி
பகவானின் திருவிளையாடல்கள் அவதாரம் 22 என்றும் 24 என்றும் புராணமும் பாகவதமும் கூறுகின்றன. இதில் பகவானின் அவதாரம் அம்சா அவதாரம், அன்ன அவதாரம், பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும் அன்னவாகனம். பகவானும் ஹம்சாவதாரம் தரித்தார். காரணம், சனகர், சனந்தன, சனாதன, சனத்குமாரர் என்ற சனகாதி முனிவர்களுக்கும் நாரதருக்கும் யாக யோக கிரமமாக சாந்தி நிலவும் வகையில் உபதேசம் செய்திருக்கிறார். ஆக பிரம்மா மகாவிஷ்ணுவின் மகன், சரஸ்வதி மகாவிஷ்ணுவின் மருமகள். அந்த மருமகளை, அவ்வாறான கலைத்தேவியை அம்சாரூபியாக உள்ள பகவான் தாங்கிக் கொண்டிருக்கிறார் என்றார். இது எவ்வாறான பெருமை என்பதை விட, இது எவ்வாறான மதிப்பு என்பதை விட, ஒரு மகாவிஷ்ணுவே தாங்குதல் பணியை செய்கிறார் என்றார். ஏன் அந்த மகாவிஷ்ணுவின் திருப்பாதங்களை பக்தர்கள் தாங்கி பேறு பெறக்கூடாது? இது கேள்வி. இதனை உணர்வும். நவராத்திரியில் துர்கா, லட்சுமி, சரஸ்வதி ஆகியோருக்கு பூஜைகள் அமைந்தாலும் இந்த நவராத்திரி என்பது சரஸ்வதியின் பெயர். காரணம், சரஸ்வதிக்கு சாரதா என்றதொரு திருநாமம் உண்டு. ஆகையினால் இது சாரத நவராத்திரி. இந்த பெருமை ஒன்று போதும். ஓங்காரத்தை இதயத்திலே ஒலிக்க வைக்கின்ற அந்த அன்னைக்கு